கடந்த சில வாரங்களாக நம்ம உலகத்துல அநேக தேசங்கள்ல எப்படி எழுப்புதல் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுலருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள நம்ம குறிச்சு பார்த்தோம். ஆனா, அது எல்லாமே முன்னணியில எப்படி தேவ மனுஷங்கள கர்த்தர் பயன்படுத்தினாரு அப்படின்ற காரியங்கள் தான். ஒவ்வொரு எழுப்புதல்லயுமே பின்னால, அதாவது எழுப்புதலுக்கு மறைவாக ரகசிய ஜெப அறையில சில காரியங்கள் நடக்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நற்செய்தி எப்படி முன்னணியில தேவ மனுஷர்கள் அறிவிக்கிறாங்களோ, அவங்க அறிவிக்கும்போது அவங்களுக்கு துணையா மன்றாடி, பின்னால ரகசியமாக ஜெப அறையில மன்றாடுகிற அநேக சகோதரிகள் இருந்தாங்க. இது எல்லா எழுப்புதலையும் நம்மளால பார்க்க முடியும். அந்த காரியங்கள் குறிச்சு நம்ம சில விஷயங்கள் பார்க்க போறோம். நிச்சயமாக நம்ம வரப்போற எழுப்புதலுக்காக, நம்ம காத்திருக்கிற எழுப்புதலுக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எல்லா எழுப்புதல்லயுமே தேவ மனுஷங்க எப்படி அவங்கள முழுமையாக கர்த்தருக்காக அர்ப்பணிச்சாங்க அப்படின்ற காரியத்த குறிச்சு நம்ம பார்த்தோம். ஆனா, அவங்களுடைய பங்கு மட்டும் முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு எழுப்புதல்லயுமே பின்னால அந்த எழுப்புதலுக்காகவும், ஆத்துமாக்களுக்காகவும் மன்றாடி ஜெபித்த அநேகர் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா யார் அதிகமா ஜெபித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான். நான் ஒரு சில உதாரணங்கள் நம்ம எடுத்து இப்ப பார்க்க போறோம். அந்த உதாரணங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்துலயுமே பொதுவாக எப்படி பெண்கள் அதிகமாக மன்றாடி ஜெபித்தாங்க அப்படின்ற காரியத்த குறிச்சு நம்மளால பார்க்க முடியும். முதலாவதாக 18ஆம் நூற்றாண்டுல மோரேவியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஊரை சேர்ந்த மக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டுல ரெஃபர்மேஷன் வரும்போது, ரோமர்களுக்கு விரோதமா அந்த உபதேசத்துக்கு விரோதமா அவங்க எதிர்த்து நின்னனால, அவங்க அதிகமா துன்புறுத்தப்பட்டாங்க. அதனால ஐரோப்பா முழுக்க ஒவ்வொரு ஆண்டா ஒரு ஒரு ஊரா அப்படியே மாறி மாறி குடியிருந்து கடந்து செல்றாங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, 1722ஆம் ஆண்டு ஜெர்மனில ஒரு சின்ன கிராமத்துல குடியேறுறாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து ஒரு 600 பேர் மட்டும் தான் மொத்தமே. அப்போ அவங்க அந்த குடியெடுத்து அங்க அப்படியே வாழ ஆரம்பிக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்குள்ளே ஒரு விவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. உபதேசங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வருது. அப்போ இந்த ஒரு மனமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரே ஒருத்தர் எழும்பி சத்தியத்த எடுத்து போதிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம எல்லாமே ஒருமனப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வருது. அந்த எழுப்புதலோட விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, 1727ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் அங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து, நம்ம இனிமே இந்த தேசத்துக்காகவும், ஊழியக்காரங்களுக்காகவும், மிஷனரிகளுக்காகவும், குறிப்பா ரட்சிக்கப்படாத ஆட்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண தொடங்குறாங்க. இப்போ இந்த ஜெபம் எத்தன நாள் தொடங்குச்சு அப்படின்னா, 100 வருஷம். இப்ப நான் 100 அப்படின்றது நான் ஏதோ ஒரு குத்துமதிப்பா ஒரு நம்பரா சொல்லல. 100 வருஷம் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளுமே 1 மணி நேரம் 1 நிமிஷம் கூட இடைவேளை இல்லாம இந்த ஜெபம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதாவது எப்படின்னா, யார் யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்க, யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்க ஜெபம் பண்றதுக்கு அப்படின்றத, அந்த ஜெபம் பண்ற இடத்துக்கு அவங்க பேர சொல்லிருவாங்க. அந்த டைம் ரிஜிஸ்டர் பண்ணிருவாங்க. ஸோ அப்ப மாறி மாறி ஒருத்தவங்க ஒருத்தவங்களா ஷிஃப்ட் போட்டு 24 மணி நேரமும் ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அந்த ஜெபம் 100 வருஷத்துக்கு எந்த ஒரு இடைவெளி இல்லாம தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருந்துச்சு. இந்த ஜெபத்தோட விளைவாக என்ன ஆச்சு அப்டின்னா, 28 வருஷத்துக்குள்ள அந்த ஜெபம் தொடங்குன 28 வருஷத்துக்குள்ள 200க்கும் அதிகமான மிஷனரிகள் அந்த இடத்துல இருந்து அவங்க அபிஷேகம் பண்ணி, உலகம் முழுக்க சுவிசேஷத்த அறிவிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. 60 வருஷத்துக்குள்ளே 300க்கும் அதிகமான மிஷனரிகள அவங்க அனுப்பிட்டாங்க. இது அவங்க அந்த இடத்துல மட்டும் இல்லாம, எங்க இருக்கலே நற்செய்தியே அறிவிக்கப்படலையோ, அந்த இடத்த ஜெபம் பண்ணி காத்திருந்து, அந்த இடத்துக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிறவங்களா இருந்தாங்க. இவங்க மிஷனரிகள் எல்லாரையுமே இங்க ஜெபிக்கிறவங்க அவங்களுடைய ஜெபத்துல தாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அந்த மிஷனரிகளோட பாதுகாப்புக்காகவும், அவங்க அங்க போய் நற்செய்தி அறிவிக்கிறதுக்காகவும், அந்த இருக்க ஆத்துமாக்கள் ஆதாயப்படணும் அப்படின்றதுக்காக இவங்க தொடர்ந்து ஜெபத்துல நடத்திட்டே வந்தாங்க. இந்த ஜெபம் ஆரம்பிச்சது வெறும் 48 பேர்ல. அதுல அதிகமா யார் இருந்தாங்க அப்படின்னா, பெண்கள் தான். 24 பேர் பெண்கள் இருந்தாங்க. ஆனா, அந்த நாளாக நாளாக அத தொடர்ந்து அது உடையாம போனதுக்கு காரணமே அங்க இருந்த பெண்கள் தான். அது எல்லா பெண்களும் அங்க கூடி சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது திருமணம் ஆனவங்க, ஆகாதவங்க, விதவைகள், வயசானவங்க, இன்னும் இளம் பெண்கள் கூட அவங்க வாழ்க்கைய ஒப்பு குடுத்து, அவங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. அதாவது ஆண்கள் வேலைக்கோ, இல்ல ஊழியத்துக்கோ அந்த மாரி வெளிய போகும்போது, இந்த இடத்துல அவங்களுக்காக அவங்க முன்னணியில நின்னு அந்த யுத்தத்த செய்யணுன்றதுக்காக, இவங்க எல்லாருமே கூடி இந்த இடத்துல அவங்களுடைய ஜெப அறையில கூடி ஜெபத்துல அந்த ஊழியத்த தாங்குறவங்களா இருந்தாங்க. இது மோராவிகள் குறிச்சு. 2வதாக இவங்களுடைய ஜெபத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒருத்தர் யாரு அப்டின்னா, ஜான் வெஸ்லி. ஜான் வெஸ்லி மூலமாக கர்த்தர் ஒரு எழுப்புதல பிரிட்டன் தேசத்துல கொண்டு வந்தாரு 18ஆம் நூற்றாண்டுல. இதுதான் வெஸ்லி ரிவைவல் அப்டின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த எழுப்புதல்ல
ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து ரட்சிப்புக்குள்ள வராங்க. இவர் வந்து பிரசங்கம் பண்ண முறை எப்படியா இருந்துச்சுன்னா வந்து, சில சபைகள்ல வந்து இவருக்கு விரோதமா சில காரியங்கள் இருந்துச்சு. ஏன்னா, அவருடைய உபதேசங்கள்ல எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு, சில சபைகள் வந்து அவர போதிக்க விடல. ஆனா, என்ன ஆனாலும் நான் நற்செய்தி அறிவிக்கிறத விட நிறுத்த மாட்டேன். கர்த்தர் வந்து என்னை சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு, அவர் வெளிய போய் ஓப்பன் ஏர்ல வந்து பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது, இந்த ஓப்பன் ஏர் பிரீச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சுச்சு. அதாவது அ அந்த கோல் மைன்ஸ்ல, விவசாயம் பண்ற நிலத்துல, இல்ல வந்து வீதிகள்ல, அப்படியே பொது இடங்கள்ல நின்னு சத்தமா வந்து எல்லாருக்கும் கேட்கிற மாரி வந்து சுவிசேஷத்த அறிவிக்கிறாரு. கர்த்தர் குடுக்குற வார்த்தைய வந்து பிரசங்கமே வந்து அந்த இடத்துல ஓப்பன் ஏர்ல வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதோட விளைவா என்ன ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அந்த செய்திய கேட்கறக்கு ஓடி வராங்க. எல்லாருமே வந்து அந்த செய்திய கேட்கும்போதே வந்து அவங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவர்ட்ட ஒப்புக் குடுக்குறாங்க. இந்த எழுப்புதலோடைய விளைவு என்ன இருந்துச்சு அப்டின்னா, மொத்தமா வந்து பட்டணங்களே வந்து ரட்சிப்புக்குள்ள வருது. கொஞ்ச நாட்கள்லே வந்து அந்த ஊர்ல இருக்க ஜனங்களே பார்க்க முடியுது. அதாவது ஊர்ல வந்து திருட்டு கம்மியாகுது. மதுபானம் விக்கிற கடைகள் எல்லாம் வந்து மூட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வந்து யாருமே வாங்க மாட்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு. தெருக்கள் நடக்கிற அந்த வன்முறைகள் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்குது. வந்த எழுப்புதல் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்கன்றதுக்கான காரியங்கள் வெளியரங்கமாக தெரிய ஆரம்பிச்சுருச்சு. இந்த எழுப்புதல் பின்னாட்கள்ல 20ஆம் நூற்றாண்டுல அந்த கிரேட் அவேக்கனிங்கும் அப்புறம் யூரோப்ல வந்த ஒரு சில எழுப்புதலுக்கான விதை இது மூலமா தான் போடப்பட்டுச்சு. ஆனா, ஜான் வெஸ்லிக்கு பின்னால அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாகவும், அவங்கள வந்து இந்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வழிநடத்துனது யாராக இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுடைய தாய்மார் சுசானா வெஸ்லி. சுசானா வெஸ்லி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்டின்னா, 21 வருஷத்துல வந்து அவங்க 19 பிள்ளைங்க வந்து அவங்க பெற்றெடுத்தாங்க. ஒரு சில பிள்ளைங்க 2 வயசுலயே வந்து மரித்து போனாலுமே வந்துட்டு, அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கடினமா இருந்திருக்கும் அப்டின்றது இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா, அவ்ளோ பிஸி ஸ்கெட்யூலும், அவ்ளோ கடினமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலுமே, ஒரு விஷயத்த அவங்க ஒப்பு குடுத்திருந்தாங்க. என்ன ஆனாலும் என் பிள்ளைங்கள வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில கரெக்ட்டா வழி நடத்துவேன் அப்டின்றத ஒப்பு குடுத்திருந்தாங்க. அதுல வந்து தவறாம நடத்திட்டே வந்தாங்க. ஆம். ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்க 2 மணி நேரம் வந்து ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கிருவாங்க. சில நேரம் அவங்க பிஸியா இருந்தாங்க அப்டின்னா, நம்ம சமைக்கிறதுக்காக அந்த ஆப்ரான் போடுவோம்ல, மேலங்கி மாரி போடுவோம்ல, அத எடுத்து அவங்க வந்து முக்காடு மாரி போட்டுருவாங்க. எதுக்காகன்னா, பிள்ளைங்களுக்கு ஒரு அறிகுறியாக. அது அவங்க ஜெபத்துல இருக்காங்க அப்டின்றதுக்காக. ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு பிள்ளையோடையுமே வந்துட்டு, வேதத்துல இருக்கிற காரியங்கள எடுத்து சொல்றதுலயும், ஜெபிக்க சொல்லிக் குடுக்குறதுலயும் அவங்க நேரம் செலவழிக்கிறது ஒவ்வொரு நாளுமே அத பின்பற்றிட்டே வந்தாங்க. அதோட போக அவங்களுடைய வீட்ல ஒவ்வொரு நாளுமே வந்து ஜெப கூட்டங்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சு, ஆ மத்த மிஷனரிகளுக்காகவோ, இல்ல ஆத்துமாக்கள ஆதாயம் பண்ணணும், எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக, எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபத்துல மன்றாடுற ஒரு ஜெப கூட்டத்த அந்த இடத்துல வந்து தொடங்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து அந்த வெஸ்லி ரிவைவல்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விதையாவும், ஒரு பேக்போன், ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ரிவைவல்க்கு பின்னால முன்னணியில வெஸ்லி வந்து யுத்தம் செஞ்சாலுமே, ஆனா பின்னால வந்து அடுப்பறையில அவங்களுடைய தாய்மார் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக மன்றாடுற ஒரு சகோதரியா இருந்தாங்க. 3வதாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சுவிசேஷகர் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாமுடைய சுவிசேஷ கூட்டம்லாம் நம்ம பார்த்திருப்போம். எப்படி லட்சக்கணக்கான ஜனங்க அதுல வந்து பங்கு பெறுவாங்க அப்படின்ட்டு. அது வந்து குருசேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் பில்லி கிரஹாம் வந்து ஒரு சின்ன மீட்டிங்க்கு முறையா வந்து பிரசங்கம் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. ஆரம்பத்துல வெறும் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த கூட்டத்துக்கு வராங்க. ஆனா வந்தவங்க எல்லாருமே அந்த செய்திய கேட்டுட்டு, பாவ உணர்வு அடைஞ்சு, அங்கேயே வந்து கர்த்தர்ட்ட அவங்க வாழ்க்கைய ஒப்புக் குடுக்குறாங்க. அவங்க போய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேலை செய்றவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையுமே வந்து கூப்ட்டு அந்த மீட்டிங்க்கு வராங்க. 3 வாரத்துக்காக திட்டம் பண்ண அந்த கூட்டங்கள் வந்து கூட்டங்கள் அதிகமாகறனால 8 வாரத்துக்கு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய எழுப்புதல் வந்து அந்த இடத்துல வருது. நெறையா வந்து பணக்காரங்க, அ ப சினிமா துறையில வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து அந்த கூட்டத்துல வந்து உங்க வாழ்க்கைய ஒப்புக் குடுத்து, மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழத் தொடங்குறாங்க. இந்த காரியம் எவ்வளோ தூரத்துக்கு பிரபலம் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த ஊர்ல நேஷனல் நியூஸ் பேப்பர்லயே வந்து இந்த காரியத்த குறிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் பில்லி கிரஹாம்க்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உலகம் முழுக்க வந்து வாசல்கள் திறக்கப்படுது. அவரு வந்து அவருடைய கூட்டத்துல இருக்கிற பெரிய குருசேட் எங்க நடக்குது அப்டின்னா, 1973ஆம் ஆண்டு சவுத் கொரியால நடந்த ஒரு குருசேட் தான். அங்க கிட்டத்தட்ட 11,00,000 ஜனங்க வந்து அந்த குருசேட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அவருடைய மொத்த வாழ்க்கையில பார்த்தீங்க அப்டின்னா, 400க்கும் அதிகமான குருசேட்ஸும், 185க்கும் அதிகமான நாடுகள்லயும் கிட்டத்தட்ட 21,00,00,000 ஜனங்களுக்கு நற்செய்திய அறிவிச்சிருக்கிறார். ஆனா, பில்லி கிரஹாம்க்கும் அவருடைய ஊழியத்துல அநேக பிரச்சனைகள் மத்தியில கடந்து தான் வராரு. ஏன்னா, ஒரு சில தேசங்கள்ல வந்து அவர் பிரசங்கிக்கும்போது, அவர் சொல்ற சில காரியங்கள் வேதாந்தத்திலருந்து எடுத்து சொல்ற சில காரியங்கள், அந்த தேசத்துல ரைட்ன்னு சொல்லி அரசாங்கமே வந்து அங்கீகரிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது, அந்த ஊர்ல இருக்க மீடியா, இல்ல அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து இவங்க குருசேடுக்கு விரோதமா சில காரியங்கள செய்வாங்க. அவருக்கு சரீரத்துல ஒரு தேசமா டிராவல் பண்றனால நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுச்சு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அநேக போராட்டங்கள் மத்திய தான் வந்து அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு.
ஒரு குருசேட்ல வந்து அவர் குறிப்பா சொன்னாரு. என்ன அப்டின்னா, எவ்ளோ பிரச்சனை ஊழியத்துல வந்தாலுமே, இல்ல அவருக்கு அவருக்கு மென்டலாவோ, இல்ல எமோஷனலாவோ என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே, அவருக்கு ஜெபத்துல அதிகமா தாங்குனது, அவருக்கு முழுக்க முழுக்க உதவியா யார் இருந்தது, அவர் யார சொல்றாரு அப்டின்னா, அவருடைய மனைவி ரூத் கிரஹாம். நம்ம எல்லாருக்குமே வந்து பில்லி கிரஹாம் தெரியும். ஆனா, நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அவங்களுடைய மனைவி வந்து அவருடைய ஊழியத்துக்கு மிக உதவியா, மிக உறுதுணையா இருந்தாங்க அப்டின்ற ஒரு காரியம். ரூத் கிரஹாம் உடைய சாட்சி பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட பிள்ளைங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தூங்குறதுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் இருந்தாலுமே கூட, காலையில எந்திரிச்சு அந்த அவர பில்லி கிரஹாம் போற தேசத்துக்காகவும், அவங்க நடக்கிற கூட்டத்துக்காகவும் ஜெபிக்கிறத ஒருபோதும் அவங்க நிறுத்தினதே இல்ல அப்டின்ட்டு. அவங்க எவ்ளோ தூரத்துக்கு வந்து வசனத்துல வந்து அவங்க எப்பயுமே நேரம் செலவழிப்பாங்க அப்டின்னா, அ அவங்க பிள்ளைங்களோட சாட்சி சொல்றாங்க. காலையில போய் பார்த்தாங்க அப்டின்னா, 14 விதமா வெர்ஷன் பைபிளோடயே உட்கார்ந்திருப்பாங்களாம். ஒரு வசனத்தோட அர்த்தத்த பொறுமையா எடுத்து தியானிக்கிறதுக்காக. பில்லி கிரஹாம் ஒரு கூட்டத்துல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்டின்னா, அவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலயோ, இல்ல அவரோட ஊழியத்துல முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும். ஏதாவது ஒரு காரியம் அவருக்கு கரெக்ட்டான டெசிஷன் எடுக்க தெரியல அப்டின்னா, அவர் ஆலோசனைக்கு அவர் மனைவியோட கூட கலந்து ஆலோசிப்பாங்களாம். அவ்ளோ தூரத்துக்கு அவருடைய ஊழியத்துக்கு பின்னால மறைவுல இருந்து, அவங்க ஜெபத்துல இந்த ஊழியத்த தாங்குற ஒரு தேவ மனுஷியா அவங்க இருந்தாங்க. வயதாகும்போது வந்து ரூத் கிரஹாம்க்கு வந்து என்ன ஆயிருச்சு அப்டின்னா, ஆர்த்ரைட்டிஸ் அப்டின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால வந்து டாக்டர்ஸ் வந்து இனிமே நீங்க முழங்கால்லாம் படியிடக்கூடாது. உங்க சரீரத்துக்கு இன்னும் பிரச்சனை ஆகும் அப்டின்ட்டு. ஆனா, எவ்ளோ பிரச்சனை வந்தாலுமே, இங்க நான் முழங்கால் படியிடல அப்டின்னா, பில்லி கிரஹாமால வந்து இன்னும் தைரியமாக வந்து நற்செய்தி அறிவிக்க முடியாது. அந்த ஆத்துமாக்கு என் சரீரம் என்ன ஆனாலும் பரவால்ல. நான் நிச்சயமாக எல்லாருக்காகவும், தேசத்துக்காகவும் நான் மன்றாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ரகசிய ஜெப அறையில எப்பொழுதுமே வந்து இங்க கூட்டம் நடக்கும்போதும், இவங்க இங்க ரகசியமா மன்றாடுற ஒரு தேவ மனுஷியா இருந்தாங்க. இது மாரி நம்ம ஒவ்வொரு எழுப்புதலையும் காரியங்கள நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பின்னால இந்த மாரி ரகசியமாக ஜெபித்த தேவ மனுஷங்க நிச்சயமா இருப்பாங்க. சவுத் கொரியா ரிவைவல் 20ஆம் நூற்றாண்டுல வந்த காரியம் எடுத்து பார்த்தோம்னா, அது எல்லாமே அதிகாலையில எந்திரிச்சு ஜெபித்த அந்த தேவ மனுஷங்க மூலமா ஆரம்பிச்ச ஒரு எழுப்புதலா இருந்துச்சு. இந்தியால வந்த சைல்ட் காட் ரிவைவல்க்கு பின்னாலயும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரேயர் மீட்டிங் நடத்தும்போதும் கூட 24 மணி நேரமும் வந்து அந்த பிரேயர் டென்ஸ்ல அதிகமா வந்து இன்வால்வ் ஆயி ஜெபம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான். இப்போ இந்த எழுப்புதல்கள்லாம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு சில ஊழியக்காரங்க அப்படின்றனால, அவங்க புத்தகங்கள் எழுதியிருக்கனால ஒரு சில பேரோட பேர் நமக்கு தெரியுது. ஆனா, இதே மாரி ஆயிரக்கணக்கான பெண்களுடைய பேர் இப்போ மொரேவியன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட பேர் யாருமே நமக்கு தெரியல. ஆனா, அவங்க ஜெபிச்சாங்க அப்படின்றது நமக்கு வந்து ஆதாரம் இருக்கு. அதோடைய கனிகள் எப்படியாக இருந்துச்சு அப்படின்ற காரியத்த நம்ம குறிச்சு பார்க்கிறோம். இதே மாரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒவ்வொரு எழுப்புதல் பின்னாலயும் மன்றாடுற ஜெப வீரர்களா இருந்திருக்காங்க. இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, இவங்க யாருமே வந்துட்டு பெருமைக்காகவோ, இல்ல புகழுக்காகவோ, இல்ல எந்த ஒரு ஒரு ரெகக்னிஷன்க்காகவோ அவங்க ஊழியம் செய்யல, ஜெபிக்கல. ஆனா, ஆத்துமாக்களுக்காக உண்மையிலே பாரத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ரகசியமா அவங்க ஜெப அறையிலயோ, இல்ல அடுப்பறையிலயோ, இல்ல அவங்க வீடுகள்ல ஜெபிக்கிற தேவ மனுஷங்களா இருந்திருக்காங்க. நிச்சயமாக பரலோகம் அவங்களுக்கான பிரதிபலன அவங்களுக்கு குடுக்கும். இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்டின்னா, முன்னணியில அதாவது களத்துல வந்து முன்னணியில இருந்து நற்செய்தி அறிவிக்கிறவங்க ஒரு பக்கம் எவ்வளோ தூரத்துக்கு அவசியமோ, அதே அளவுக்கு பின்னால ரகசியமாக ஜெப அறையில இந்த ஊழியக்காரங்களுக்காக அவங்க இன்னும் நற்செய்திய தைரியமா அறிவிக்கிறதுக்கும், அந்த தேசத்திலயோ, இல்ல அந்த இடத்துல, அந்த பட்டணத்துல இருக்க ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி, அவங்களுக்காக திறப்புல நின்னு மன்றாடுற ஜெப வீரர்கள் நிச்சயமாக அவசியம். இதுதான் வந்து பவுல் வந்து நெறைய நிருபங்கள்ல வந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு எழுதியிருப்பார். ஒரு சில வசனங்கள உங்களுக்கு நான் காட்டுறேன். கொலோசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்த வாசிச்சோம் அப்படின்னா, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இதே மாரி நம்ம 1 தெசலோனியன் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல, சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனியன் 3வது அதிகாரத்துல முதல் 2 வசனத்த வாசிச்சோம் அப்படின்னா, கடைசியாக சகோதரரே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. இதே காரியத்த வந்து அவர் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 30வது வசனத்திலயும், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 19, 20வது வசனத்துல நம்மளால வாசிக்க முடியும். அப்போ இந்த வசனம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது, ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முன்னணியில இருந்து எப்படி நற்செய்திய போய் எல்லாருக்கும் அறிவிக்கிறது முக்கியமோ, அதே போல பின்னால ரகசியமா ஜெப அறையில இருந்து திறப்புல நின்னு ஆத்துமாக்களுக்காகவும், ஊழியக்காரங்களுக்காகவும் மன்றாடுவது மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கு. இது எழுப்புதல் வந்து ஏதோ ஒரு மனுஷன் ஒருத்தர் செய்ய போற ஒரு காரியம் கிடையாது. இது நம்ம எல்லாருமே இசைந்து சேர்ந்து செய்ய வேண்டிய காரியமாக இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.